Hi viewers, welcome to aathusamayal. எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பாப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வேக வச்ச கேரட் ஒரு கப் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 12 பாதாம் நான் எடுத்துர்க்கேன். அத தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன். அது வந்து நைட் வந்து தண்ணி விட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல போட்டீங்கன்னா மார்னிங் அதை எடுத்து நம்ம தோல் வந்து எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு நெய் விட்டு தாளிக்க போறோம். கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் நம்ம தூவிடலாம். இப்போ இந்த பாதாம் நான் சொன்ன மாதிரி அப்படி நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வைக்கலன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை கொஞ்சம் மூழ்கிற மாதிரி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 15 to 20 minutes அது கழித்து அப்புறம் அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரட் கொண்டு மசிய வெந்திருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டையும் பாதாமையும் நான் போட்டு பால் விட்டு அதை நான் வந்து அரைச்சி நான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால் தான் விடணும். தண்ணி காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. அப்போ தான் கீர் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், பால் விட்டு நான் பாதாமையும் கேரட்டையும் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல மைய அரைச்சிட்டிங்கன்னா பாதாம் வேகிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு அத்தனை நல்லா கொடுக்கும். இல்லாட்டி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். கேரட்டும் கொஞ்சம் மசிஞ்சிருத்துனா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் எல்லாம் நல்லா பால் விட்டுக்கலாம். நம்ம பால் விட்டு தான் இதை வந்து வேக வைக்கணும். இது 10 to 15 minutes நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாதாம் அப்புறம் கேரட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாலில் மிக்ஸாக உங்களுக்கு நல்லா அதில் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து 10 to 15 minutes நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடுது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இதே தான் நீங்கள் அப்படியே ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 1 லிட்டருக்கு 1/2 கப் நீங்கள் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சைட்லலாம் பாலாடை விட்டு வருது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். குங்குமம் பூ நம்ம போடாமையே அந்த கலர் நமக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா கேரட் கலர் இல்லையா, ஸோ அந்த கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இந்த மில்கில் கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை நமக்கு தெரியும், பாதாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நெய் விட்டு நம்ம கொஞ்சமாக ரைசனும் அப்புறம் நான் பாதாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் சேர்த்துடலாம். அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் தூவுறேன். இதில் நீங்கள் அந்த சாரப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துன்றலாம். பாயாசத்தில் போடுறதுக்கு தான் அந்த சாரப்பருப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேரட் கீர்ஸ் ரெடி ஆகிடுது. இது நைட்டு குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதாம் மில்க் மாதிரி அத்தனை ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.